நேந்திரங்காய் சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேந்திரங்காயின்ட்டு அலைஞ்சேன். ஆனா அது கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பழக்காரர் வருவாரு. அவர்கிட்ட தான் சொல்லி வச்சேன். சீசன் முடிஞ்சதுனால அவரும் கொஞ்சம் கிடைச்ச பழத்த தான் கொண்டு வந்திருந்தாரு. அதுவும் வந்து பழுக்கிற ஸ்டேஜ்ல இருந்துச்சா, உடனே வந்து சீவி போட்டுருங்க அப்படின்னாங்க. நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டா தான் கொஞ்சம் பண்ண வருத்தப்படுவாங்க. மத்தபடி பிள்ளைக்குன்னு ஓடி வந்துருவாங்க. உட்காந்து அவங்க தான் சீவிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாழைக்கால்லாம் சீவுவோம்ல, அதுல சீவி பார்த்தோம். இது பழுக்கிற ஸ்டேஜ்ங்கிறனால சீவ முடியல. அதுக்கப்புறம் கத்திட்டே வந்து கட் பண்ணி அப்புறம் ஒரு சொலவுல நல்ல ஒரு ஒயிட் கிளாத் விரிச்சு, அதுல வந்து நல்லா தனித்தனியா போட்டுட்டு வெயில்ல போய் காய வைக்க போனேன். செருப்பு போடாமல் போயிட்டேன். காலு பொத்தே போச்சு. கத்திட்டு கட் பண்ணதுனால எல்லாமே ஒவ்வொரு ஷேப்பில் இருந்துச்சு. அதனால 2 நாள் வெயிலில் வச்சா அது நல்லா காஞ்சிருச்சு. மொறு மொறுன்னு ஆகிருச்சு. அதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டேன். இந்த நேந்திரங்காய் பவுடர் கொடுத்தா பேபிக்கு வந்து நல்லா வெயிட் கெயின் ஆகும்னு சொல்லியிருந்தாங்களா. பாப்போம் எந்த அளவுக்கு சலுன்னு ஏறிக்கிட்டு போகுதுன்னு. அதை திரிச்சு வச்சதை வந்து நல்லா சளிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சிட்டேன். ராகியை வந்து காலி ஆயிடுச்சா, அதையும் முளைக்கட்டி வச்சிருந்தேன். அதையும் வந்து திரிச்சு பாப்பாவுக்கு வந்து நான் மாட்டுப்பால் கொடுப்பேன். அதனால மாட்டுப்பால் ஊற்றியே கிண்டிட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி அப்புறம் வந்து அதோட டேஸ்ட் அப்படியே வந்து நம்ம கடையிலலாம் செர்லாக் வாங்குவோம்ல, அதோட டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு.